கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உனக்கும் எனக்கும் அவர் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து வருகிறார். அநேக செயல்கள் செய்கிறோம், அநேக காரியங்கள் செய்கிறோம், அநேக விதமான காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பலவீனமாக காணப்படுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உனக்கும் எனக்கும் பலனாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமானால், அன்றைய வாழ்க்கையில வேதத்தை வாசிப்போமானால், ஜெபிப்போமானால், கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்களிலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு காரியத்தில் நாம் ஈடுபடும் போதும் அநேக விதமான கர்த்தருடைய பிள்ளைகள் விழுந்து போறார்கள். ஆனாலும் பாருங்க, அவருடைய வார்த்தையில நாம் எப்போதும் நிலைத்திருப்போமா, அவர் எப்போதும் உனக்கும் எனக்கும் அவர் பலன் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அநேக வார்த்தையோடு கூட நம்மை அவர் பலப்படுத்துவாராக. ஆமென். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு நன்மையானதை செய்யணும். அல்லேலூயா. அவருடைய பார்வையில் நாம் நினைக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம். நன்மையான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் உனக்கும் எனக்கும் அவர் துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை உனக்கு வர பண்ணேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, அநேக வியாதியோடு கூட காணப்படுகிறோம், அநேக கஷ்டத்தோடு கூட காணப்படுகிறோம், அநேக பலவீனத்தோடு காணப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையில நாம் எப்போதும் நிலைத்து நிற்கிறோம். அவருடைய வார்த்தையில நாம் எப்போதும், அவன் போகும்போதும் தெரியும், வரும்போதும் தெரியும், அநேக விதமான காரியத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் பலன் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேக வியாதிகள் உண்டு, அநேக கஷ்டங்கள் உண்டு, அநேக வித காரியங்களை நாம் ஈடுபடுகிறோம். ஆனாலும் செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தரோடு கூட இருக்கணும். அநேக விதமான காரியத்தில் நாம் ஈடுபடும் போது அவருடைய வார்த்தையில நாம் பலப்படுத்து அநேக காரியத்தில் செய்யும் போது அவர் ஒரு வியாதியும் பலவீனங்களும் என்னையும் தாக்காதபடி அவர் வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க. அவரோடு கூட இருக்க கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வார்த்தையை கேளுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. இந்த நாட்களில் அவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவர் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஜெபிக்கின்றேன். கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, நல்ல வார்த்தைக்காக நன்றியாப்பா. இயேசுவே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நிலைத்து நிற்கணும்ப்பா. உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆவியானவரே, நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதப்பா. இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகிறதோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் பலன் இறகட்டுமப்பா. நன்றி ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவே. கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உலகம் முழுவதும் நாங்கள் ஆதாயப்படுத்தினாலும் எங்களுக்கு ஏற்படுவதெல்லாம் நஷ்டமாய் காணப்படும். ஆனாலும் உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்து நின்று அதன் பிரகாரம் நாங்கள் செய்யும் போது தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. தொடர்ந்து வார்த்தையை நிலைத்து நிற்கப்பா. அதோ உம்முடைய வார்த்தையில நாங்கள் எப்போதும் தகப்பனே, அதை கொண்டு நாங்கள் வழி நடத்த என் ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எப்போதும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். ஜீவனும் வல்லமை உள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.